சர்வம் முருகார்ப்பணம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகுதுன்னா, குழந்தைக்கு சீர் தட்டிருக்கு இல்லை சீர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கிராமப்புறத்தில் அதிகமாக கேட்கலாம். சீர் பிடிச்சிருக்கு, சீர் தட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு அதிகமாக சொல்லுவாங்க. இது ஒரு அறிகுறி எப்படி இருக்குன்னா, குழந்தை எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கும், சரியாக பால் குடிக்காது, மோஷன் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் போகும், அப்புறம் கொஞ்சமாக பால் குடித்தாலும் அதை பாலை ஃபுல்லாக அப்படியே வாமிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்களோட கையை எடுத்து இப்படி இந்த முகத்தில் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் முகத்தை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சீர் பிடித்ததுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். சரி, இப்போ சீர் ஏன் பிடிக்குது, எதனால் குழந்தைங்களுக்கு வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தையோட தாயை தவிர மற்ற பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அந்த குழந்தைய தூக்குனாலோ இல்லைன்னா வேறு பெண்களோட முந்தானையோ இல்லை அவங்களோட துப்பட்டாவோ அந்த குழந்தையோட முகத்தில் பட்டாலும் சீர் தட்டும். கணவனும் மனைவியும்